நான் தான் உங்க டெக் தமிழன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் இன்ஸ்பிரானோட ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம். ஸோ இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து இங்கே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெல் இன்ஸ்பிரான் 5570. ஸோ அவங்களோட 8th gen ப்ராசஸர் சீரிஸில் பட்ஜெட் லெவல் லேப்டாப்பில் ரிலீஸ் பண்ணிக்கிற ஒரு புது லேப்டாப்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்ல ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே. ஸோ டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா லேப்டாப்பில் இருக்க போலவே தான். அலுமினியம் கார்பன் ஃபைபர் பாடி, மற்றபடி புதுசாலாம் ஒன்றுமே கிடையாது. ஈஸிலி போர்ட்டபிள், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக போர்ட்டபிள் பண்ணிக்க முடியும். இந்த டிஸ்பிளே 15.6 inch ஸ்க்ரீன், ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, ஆன்டி கிளார், ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மூவிஸ் பார்க்கறதுனாலும் சரி, இல்லைனா யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதுனாலும் சரி, எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. அடுத்து கீபோர்டு அண்ட் ட்ராக் பேட். ஸோ கீபோர்டு பற்றி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. அதே போல் டைப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது. ட்ராக் பேடை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து விண்டோஸ் ப்ரெசிஷன் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றனால ரொம்ப ஃபாஸ்ட்டான சென்சிட்டிவ் டைம். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது ட்ராக் பேட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது GEEKBENCH அப்படின்னு. ஸோ GEEKBENCH வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கிங் சாஃப்ட்வேர், அதாவது ஒரு டெஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண அப்படின்னா வந்து அது வந்து உங்களோட லேப்டாப்னாலும் சரி, பிசினாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோன்னாலும் சரி, ஸோ அது வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ப்ராசஸர், அப்புறம் வந்து ஒரு GPU, அதை வந்து சில டெஸ்ட் எல்லாமே பண்ணி கடைசியில் வந்து சிங்கிள் கோர், மல்டி கோர் அப்படின்னு ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ சிங்கிள் கோர் என்னன்னா வந்து ஒரே ஒரு டாஸ்க் பண்ணும்போது உங்கள் லேப்டாப் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது ஒரு ரிசல்ட் தான். ஸோ அதே போல் மல்டி கோர் என்னன்னா வந்து நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது உங்கள் லேப்டாப் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் தான். ஸோ கடைசியில் வந்து ஒரு நம்பர்ஸில் கொடுக்கும். ஸோ எப்பயும் போல தான் ஹையர் த நம்பர்ஸ் ஹையர் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எவ்வளோ அதிகமான ஹையர் நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ அதிகமான லேப்டாப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேப்டாப்பை வந்து எது கூட கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து HP Pavilion i5 5th gen ப்ராசஸரோட கம்பேர் பண்ணியிருக்கோம். இதோட GPU ஸ்கோர் எல்லாம் நீங்களே பாருங்க. ஸோ சிங்கிள் கோர் ஸ்கோர் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 4000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுவே மல்டி ஸ்கோர் ரிசல்ட் பற்றி பார்த்தீங்கன்னா 12000 வரைக்கும் போயிருக்கு. அதாவது ரொம்ப பெரிய நம்பர்னே சொல்லலாம். ஸோ அதாவது 8th gen ப்ராசஸர் வந்து மல்டி டாஸ்கிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது சிங்கிள் கோரை கம்பேர் பண்ணும்போது. அது GPUயோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹஸ்பியில் பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce 940MX. ஸோ அதே போல் டெல்லில் பார்த்தீங்கன்னா AMD RADEON 530 கிராஃபிக்ஸ். கிட்டத்தட்ட சேம் கிராஃபிக்ஸ் தான், சேம் பவர் லெவல் கிராஃபிக்ஸ் தான். நம்பர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் நம்பர்ஸ் தான். AMD பார்த்தீங்கன்னா நமக்கு 28,000, NVIDIA பார்த்தீங்கன்னா நமக்கு 23,000. கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கிராஃபிக்ஸுமே கிட்டத்தட்ட சேம் பவர் கொண்ட கிராஃபிக்ஸ் அப்படின்றதுனால கேமிங் ரிசல்ட் வந்து ரொம்பவே சேமாக தான் கொடுத்துருக்கு. கேம்ஸ் எல்லாமே ரன் பண்ணி பார்த்ததில் மீடியம் செட்டிங்ஸில் ரன் பண்ணி பார்த்ததில் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட 60, கிட்டத்தட்ட 50-60 கூட தான் இருக்குது. இப்போ ஹை லெவல் கிராஃபிக்ஸ் அப்புறம் 1080p கேமிங் எல்லாம் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட 30-20 லெவலுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக போச்சுன்னா உங்களால் கேம் விளையாடுறது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி நார்மல் கேமிங், மீடியம் லெவல் செட்டிங்ஸ், 720p கேமிங் வந்து ரொம்ப சூப்பராக விளையாட முடியும். எல்லா கேம்ஸ்னாலும் சரி, பெரிய கேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக விளையாட முடியும். பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. CPU பெர்ஃபார்மன்ஸ், GPU பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் கேமிங்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தோட பேட்டரி. ஸோ இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 2 மூவிஸ் வரைக்கும் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். அதாவது கிட்டத்தட்ட 4 hours தான் வந்து இதோட பேட்டரி லைஃப். கேமிங் விளாண்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கம்மியாகுது. கிட்டத்தட்ட 1.5 hours தான் வந்து நமக்கு பேட்டரி எல்லாமே வருது ஃபுல் சார்ஜில் இருந்து. ஸோ கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு வந்து பேட்டரி ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து விளையாடுங்க. அப்போ தான் வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லேப்டாப்போட ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 70K. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து வாங்கலாம். ஒரு நார்மல் கேமிங், ஒரு ரொம்ப நல்ல மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து வாங்கலாம். ஃபுல்லி ரெக்கமெண்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.